என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நீ வீடியோ போட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் வேலைன்ட்டு அதனால் போட முடியல. நீ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷ்ணு பெருமாள் வந்து எண்ணற்ற அவதாரங்களை எடுத்திருந்தாலும் அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய அவதாரம் வந்து முக்கியமாக எல்லாரும் ரொம்ப தெரிஞ்ச அவதாரம்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமாள் அவதாரம். நரசிம்ம பெருமாள் அவதாரம் வந்து அவர் ஏன் எடுத்தார் அப்படின்னா, இரணியன் அப்படின்ற ஒரு அசுரனை கொல்றதுக்காக அவர் வந்து அந்த அவதாரத்தை எடுத்தார். அதுக்கப்புறம் அந்த இரணியன்ற அரக்கனை வந்து அவர் கொன்னுட்டு அவரோட கோபம் வந்து ரொம்ப நேரம் தனியாமல் இருந்தது. அந்த கோபத்தினால யாருமே போய் சாமியை தரிசனம் பண்ண முடியல, யாருமே அவர் கிட்ட கூட போக முடியல, ரொம்ப கோபத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்த சிவபெருமான் வந்து அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்காக வீரபத்ர சுவாமி, காளியம்மன் சுவாமிலாம் அவருடைய போர் புரியத்துக்காக போனாங்க. அப்பயும் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து மிகவும் கோபமாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நேரடியாக சிவபெருமானே வந்து களத்தில் இறங்குறாரு. இறங்கி அவரோட போர் புரியத்து வந்து ரெடி ஆகிட்டாரு. அப்போ வந்து சிவபெருமான் எடுத்த அவதாரம் பார்த்தீங்கன்னா சர்வேஸ்வர அவதாரம் வந்து எடுத்தார். சர்வேஸ்வர அவதாரம்னா நம்ம நினைக்கிற மாதிரி சும்மாலாம் இல்லை, இருக்கத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான அவதாரம் அதுதான். சர்வேஸ்வர அவதாரம் வந்து மனிதனும் மிருகமும் பறவையும் சேர்ந்த ஒரு 3 வகையான சேர்ந்த அவதாரம் தான் அது. 2 ரெக்கைகளும் இருக்கும், சிங்கத்தோட உடல் இருக்கும், தலையிலேருந்து இடுப்புகளும் மனிதனோட உடல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அபூர்வமான ஒரு அவதாரத்தை வந்து அவர் எடுத்தார். சர்வேஸ்வரர் அப்படின்ற அவதாரத்தை வந்து சிவபெருமான் எடுத்தார். அந்த அவதாரம் எடுத்து நரசிம்ம பெருமாள்கிட்ட சண்டை போடுறாரு, போர் புரியாரு. போர் புரியும் போது ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப போர் புரிஞ்சு ரொம்ப நேரம் 8 நாள் 9 நாள் வந்து அந்த போர் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சர்வேஸ்வரர் வந்து நரசிம்ம பெருமாளை வந்து விண்ணை நோக்கி தூக்குறார். தூக்கும்போது நரசிம்ம பெருமாளுக்கு வந்து ரொம்ப அதீத கோபம் வந்து கந்த பெருண்டா அப்படின்ற ஒரு அவதாரத்தை எடுக்கிறார். கந்த பெருண்டா அவதாரம் வந்து ரொம்ப எப்படின்னா சர்வேஸ்வருக்கு ஈடு கொடுக்குற லெவலுக்கு அந்த கந்த பெருண்டா அவதாரம் வந்து அவர் எடுத்தார். கந்த பெருண்டா அவதாரம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கழுகு மாதிரி இருக்கும். கழுகுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலை தான் இருக்கும். ஆனால் அந்த கந்த பெருண்டாவுக்கு வந்து 2 கழுகு தலை, 2 தலை இருக்கும். இப்படி ஒரு தலை இருக்கும், இந்த பக்கம் ஒரு தலை இருக்கும். அதனுடைய வலிமை, அதனுடைய பவர் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, 2 கால்களையும் 2 யானையை தூக்குற அளவுக்கும், 2 வாயாலையும் 2 யானையை தூக்குற அளவுக்கும் அந்த அளவுக்கு அதோட பவர் வந்து இருக்கும். அதனால் வந்து கந்த பெருண்டை வந்து ரொம்பவும் சர்வேஸ்வருக்கு ஈடு கொடுக்குற லெவலுக்கு அதனுடைய வலிமையும் அதனுடைய பவரும் இருக்கும். 2 பேரும் போர் புரிகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கந்த பெருண்டை வந்து அவருடைய தவறை வந்து ஒப்புக்கொண்டு அவர் வந்து சரணடைகிறார். சரணடைஞ்சு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எப்பயுமே நார்மலாக இருக்க மாதிரி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எல்லாமே பண்ணுறார். அப்படி வந்தது தான் கந்த பெருண்டா. இப்போ அந்த கந்த பெருண்டா வந்து லோகோவாக நேரத்தை யூஸ் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் வந்து அதனுடைய கர்நாடகாவில் வந்து கந்த பெருண்டா அப்படின்ற அந்த சின்னத்தை வந்து அவங்க சிம்பிளாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறையத்தை யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய சிற்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வேஸ்வரர் சிற்பம் பார்த்திங்கன்னா திருவதிகை கோயிலில் அது மாதிரி நிறைய கோயிலில் இருக்குது, போனால் பார்க்கலாம். அங்கே வந்து அந்த சுவாமியை தரிசிக்கும் போது நமக்கு என்ன அப்படின்னா, நம்மளோட எதிர்வினைகள், நம்மளோட எதிரிகள் எல்லாம் நீங்குவாங்க, நம்ம எதிரிகள் எல்லாம் நம்ம எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் அதனுடைய இது. ரொம்ப பவர்ஃபுல் தான். எல்லாமே போயிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.